ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் தந்தருள்வாராக. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் தந்தருள்வாராக. ஆண்டோடைய அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆண்டு நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருப்பது நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் தந்தருள்வாராக. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஈசாக்கு இடத்திலே யாக்கோபு ஏசாவை போல வேடம் அணிந்து அவனுக்கு இனிமையான ஆகாரத்தை கொடுத்து அவன் மூலமாய் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இதில் சொல்லப்படுகிற கர்த்தர் உனக்கு வானத்தின் பனியை தந்தருள்வாராக. வானத்தின் பனி என்றால் என்ன? அருமையானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன். பனி என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மோடு வரும்பொழுது, தேவ சமூகம் நம்மோடு வரும்பொழுது அதனால் நமக்கு ஆறுதலும் சமாதானம் கிடைக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையில் பல பிரச்சனைகளே வேதனையோடு வாழ்ந்து கொண்ட மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். என்னுடைய சமூகம், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக போகும். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு ஒருவேளை காலையில் எழும்பின உடனே எத்தனையோ பிரயாசப்படுகிறேன், எத்தனையோ அலைச்சல்கள் எனக்கு உண்டாகிறது, எத்தனையோ மன உளைச்சல்கள் உண்டாகிறது, என்னால் தாங்கவே முடியல சார் அப்படிலாம் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தன்னை தாவீது கதறி பாடின பாவம் செய்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும் என்று சொன்னான். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் பொழுது அவன் நடைபெறுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய சமூகம் அவனை விட்டு போகிறது, தேவ பிரசன்னம் அவனை விட்டு போகிறது. எவ்வளவு பயங்கரம்! நம்ம யார்கிட்ட போக முடியுங்க? அவர் தான் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர், அவர் தான் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறவர், அவர் தான் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குறவர். அவை தாவீது கதறுகிறான் சங்கீதம் 51 ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதையும். தகப்பனுடைய சமூகத்தை விட்டு ஓடிப்போன அந்த இளையகுமாரனுடைய நிலைமையை பாருங்கள். பன்றி தின்னுகிற தவிட்டினாலே தன்னை திருப்தியாக்கி கொள்ள அவன் ஆசையாக இருந்தான். அவனுடைய ஆசையே வேற விதமான ஆசையாக மாறுது. ஏதாவது வாயில் கிடைச்சா போதும்னு சொல்லி. வேதனை அல்லவா, துயரம் அல்லவா, சஞ்சலம் அல்லவா, குழப்பம் அல்லவா? இதாங்க உலகம், தான் உலகம். ஆனால் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ஆறுதல் அளிக்கிற, பரவசம் அளிக்கிற சமூகம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய கவலைகளை நாம் மறக்கிறோம், துன்பங்களை மறக்கிறோம். சங்கீதம் 16 வாசித்து பாருங்கள். தேவனே என்னை காப்பாற்றும் என்று ஆண்டு நோக்கி கதறுகிறான். பின் அவன் சொல்கிறான் பாருங்கள், ஆண்டோடைய சமூகத்திலே போன பொழுது உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், உடைய வலது வருஷத்திலே நித்திய பேர்மம் உண்டு. அமர்பியார்களே, ஆண்டோடைய சமூகம் நமக்கு பேரின்பத்தை அளிக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களில் சிலுவையில் தான் போய் பாடுபடுவதும் ஜனங்களுக்காக மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்ல பொழுது, இது கடினமான உபதேசம், இதில் யார் கடைபிடிக்க முடியும் என்று அநேகர் ஓடிவிட மனதாக இருந்தார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அவர் சொன்னார்கள், நாங்கள் யாரிடத்தில் போவோம், நாங்கள் யாரிடத்தில் போவோம், யார் எங்களுக்கு சமாதானம் தர முடியும் என்று ஆண்டோடைய பாதத்துக்கு திரும்பி வந்தார்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஒரு வேளை மனதிலே வேதனையோடு வந்திருக்கிறாயோ, சஞ்சலத்தோடு இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகம் உன்னை ஆற்றுகிற, அரவணைக்கிற, தேற்றுகிற ஒரு சமூகமாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த பிரச்சனை உன்னோடு இருக்கும் பொழுது எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். அதோடு மாத்திரமல்ல அருமையானோட, வானத்தின் பனி என்பது உபாகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பனித்துளி மேலே, புல்லின் மேலே பனித்துளி இறங்குவது போல என்னுடைய உபதேசம் அவன் மேலே இறங்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை
சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் என் துக்கத்தை நான் மடிந்து போய் இருப்பேன் என்று சொல்லுகிறான். ஆம், உலகத்திலே நான் வாழுகின்ற வாழ்க்கையிலே எத்தனை துயரங்கள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை குழப்பங்கள் அருமையானவர்களே, எத்தனை வேதனை அருமையானவர்களே. ஆண்டுடைய வேத வசனம் தான் நமக்கு ஆறுதல். அதுதான் நம்மை கட்டுகிறது, அதுதான் நம்மை அசையாதபடி நிலை நிற்கிறது. ஆண்டவராகி கர்த்தர் சொன்னார் அல்லவா, 7:20 மத்தேயு 7:24, 25 வசனங்களை சொன்னார். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருமழை வந்தது, பெரும் காற்று வீசிற்று, ஆனால் அந்த வீடோ அசைந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய வசனம் நம் உள்ளத்தில் இறங்கும் பொழுது, ஆழமாய் இறங்கும் பொழுது, கண்மலை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனை போல் நம்முடைய வாழ்க்கை மாறுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் பணியாகிய நான் என்னுடைய பிரசனத்தினாலும் என்னுடைய வார்த்தையினாலும் உன்னை நிரப்ப விரும்புகிறேன் என்று சொல்கிறார். உள்ளத்தை திறந்து கொடுங்கள், அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே திரளாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே செய்வாராக. ஆமேன், ஆமேன்.